அவருக்கு நல்ல செல்வாக்கு தான். நாங்கள் தெரிஞ்சு இவர் 29 வருஷமா அந்த பகுதியில் இருக்கோம். அவர் வந்து இங்கே சேர்மனாக இருந்திருக்காரு. அந்த சேர்மனாக இருந்த டைமில் வந்து எங்களுக்கு எவ்வளோ இந்த கிராமத்துக்கு வேண்டி அந்த அம்பத்தூர் பகுதிக்கு நிறைய எவ்வளோதோ பண்ணியிருக்காரு சேர்மனா இருக்கும்போது. ஆமாம். இன்னும் மேலும் அவர் இங்கே வந்தால் வந்து எங்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை எல்லாம் செஞ்சு தருவார்னுள்ள நம்பிக்கை எங்களுக்கு முழு வீச்சில் இருக்கு. அதனால நாங்கள் அவரை தான் ஆதரிப்போம்னுள்ளதை 100க்கு 100% நாங்கள் அடிச்சே சொல்கிறோம். இல்ல இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான நல்லது எக்ஸாம்பிள் எடுத்தீங்களா, ஒரே ஒரு இது நாங்க சொல்ல போனா, இது ஒரு தாங்கல் ஏரின்னு சொல்லி ஒரு ஏரி. ஆமா, தாங்கல் ஏரி இருக்கு. அந்த ஏரியில வந்து குப்பையெல்லாம் கொட்டி எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதே கவர்மெண்ட்ல குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருந்தாங்க. அந்த குப்பை கொட்டிட்டு இருக்கும்போது நாங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோம். அப்ப அந்த டைம்ல இவங்க கேட்டாங்க, நீங்க குப்பை கொட்டக்கூடிய இடத்துல நீங்க ஏன் ஊட கட்டி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நாங்க எல்லாம் மறியல் எல்லாம் பண்ணி எங்களை வந்து எவ்வளவு இது பண்ணி டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க கோர்ட்டு முகாந்திரம் போய் கோர்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. கொட்டின குப்பையெல்லாம் அள்ளணும், ஏரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சிருக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் இவரெல்லாம் முன்னாடி நின்று எங்களுக்கெல்லாம் வழி நடத்தி கொண்டு போனாங்க. அதே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ். எங்க வாழ்க்கையில நாங்க வந்து இத்தனை வயசாயிட்டோம், எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. நன்றி. இன்னும் நாங்க நன்றி கடனா தான் இருப்போம். மேலும் இந்த பகுதியில வந்து இன்னும் என்னன்னு கேட்டா, எங்க பகுதியில வந்து பாதாள சாக்கடை திட்டம். இப்ப அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாமலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை இவ்வளவு நாள் மிஸ் ஆனு, இந்த தடவை அவர் வந்து ஒரு எம்எல்ஏ வருவாரு. சப்போஸ் அது ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சா கூட அவர் ஒரு மந்திரியா வரத்துக்கு உண்டான வாய்ப்பு 100க்கு 100% இருக்கு. கண்டிப்பா. இங்க திமுக சார்பில் வந்து பூர்ணி மாணவர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க எப்படி தெரியாது, அதை பத்தி யாருன்னே தெரியாது. யாருமே தெரியாதா? தெரியாது. திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. தெரியாது மேடம், எங்களுக்கு எல்லாம் யாருமே தெரியாது. இந்த தொகுதிக்கு தெரியாது. பேப்பர்ல பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அவங்கள போட்டிருக்காங்கன்னு, யாருன்னே தெரியாது. தெரியாதவங்களை நாங்க எப்படி இது பண்ண முடியும் சொல்லுங்க? நாங்க எதை கேட்கணும்னு எங்க போய் கேட்க முடியும்? சரி, இப்ப வரைக்கும் வேட்பாளரா அறிவிச்சதுக்கு அப்புறமா வந்தாங்களா? இல்ல, வரல. இப்ப தாவேக சார்பில் இருந்து பாலமுருகன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்களால வந்தாங்களா? அதுவும் வரல. அப்படின்னா இந்த அம்பத்தூர் தொகுதி வந்து KN சேகர் சாருக்கு அவருக்கு நல்ல ஒரு 100% வாய்ப்பு இருக்கு. அவர் வருவாரு, எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இன்னும் அந்த கல்லுக்குப்பம்ல அம்பத்தூர் பகுதிக்கு நல்ல ஒரு இது செய்வாரு, அதுல நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் அவருக்கு முழு வீச்சில் ஆதரவு கொடுப்போம்.